எனக்கு லிப்ஸ்டிக் மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம இருக்க மாட்டேன். ஓகே. சின்ன வயசுல எனக்கு ட்ரெஸ் வேல்யூ ரொம்ப தெரியும். எனக்கு இருக்கிறதே 3 ட்ரெஸ் அப்போ. ஓகே. அதனால தான் இது வாஷ் பண்ண அது போடணும் அது வாஷ் அதனால தான் நான் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் எப்பவுமே இப்போ இதே சொல்லுவேன், எனக்கு எது பிடிச்சிச்ச கண்ணால அது நான் வாங்கிடுவேன். வீட்டில் பண்ணது கடலை மாவு. ஓகே ஓகே. அண்ட் கர்டு, டர்மரிக், அந்த 3 மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா ஃபேஸ் சூப்பரா இருக்கும். ரைஸ் வடிக்கிறீங்களா தெரியுமா? ஆமா. அந்த வடிக்கிற கஞ்சி வரும் தெரியுமா? அந்த கஞ்சியில நம்ம அந்த வெந்தயம் 3 days ஊற வைக்கணும். ஓகே. ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி அந்த லீவ்ஸ். ஓகே. அந்த லீவ்ஸோ ஒரே ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரோ அது போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நமக்கு ஹேருக்கு போட்டோம்னா நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், எனக்கு எது வேணுமோ இது வேணுமோ அதை சாப்பிடுறேன், வரமாட்டேன். இப்பதான் எல்லாத்துக்குமே மருந்துன்றீங்க. நீங்க எவ்வளவு சிரிப்பீங்களோ உங்க ஸ்கின் அவ்வளவு நல்லா இருக்கும், உங்க மனசு உங்க ஹார்ட் அவ்வளவு நல்லா இருக்கும். அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான கெஸ்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான அபியும் நானும் சீரியல்ல வாத்தி கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ரம்யா கவுடா. அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு த ஷோ மேம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. ஸ்கின் கேர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்கின் கேர், ஈவினிங் இல்லைன்னா நைட் ஏதாவது ஒன்று, எப்படி ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? உண்மையாக சொல்கிறேன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ப்ளம். ஓகே. நான் ஃபேஸ் வாஷ் வந்து ப்ளம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு எனக்கு லிப்ஸ்டிக் மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஓகே. ஃபேஸில் நீங்கள் என் ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டிங்கன்னா நான் வீட்டில் இருக்கும்போது எதுவுமே போட மாட்டேன். எப்போ ஷூட்டுக்கு வந்தேன்னா அப்போ தான் கேமரா முன்னாடி வரும்போது மட்டும்தான் மேக்கப் போடுறேன். அது இல்லை நான் வீட்டில் நார்மலாக எங்கே போனால் கூட எந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ளம் சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டு முடிஞ்சு போச்சு மேக்கப். முடிஞ்சது. ஓகே. காஜல் கூட போட மாட்டேன் வீட்டில் இருந்தா. ஸோ சீரியலாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை மூவி நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே விதவிதமான காஸ்டியூம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ உங்களோட காஸ்டியூமை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? சூஸ் பண்ணுறேன்னா எனக்கு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக நான் என்ன சம்பாதிச்சு வச்சுட்டோன்னு தெரியாது. ஏன்னா காஸ்டியூம் இருக்கல வைக்கிறதுக்கே இடம் இல்லைங்க. பொட்டிக்கே வச்சிடலாம். அதை வச்சு இப்போ நான் வந்து ஒரு சீரியலில் ஒரு ஷார்ட்ல யூஸ் பண்ணது திருப்பி அடுத்த ஷார்ட்ல யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது ஒரு மைண்ட் செட்டு. ஓகே. என்னன்னா அப்பா சின்ன வயசுல எனக்கு ட்ரெஸ் வேல்யூ ரொம்ப தெரியும். எனக்கு இருக்கிறதே 3 ட்ரெஸ் அப்போ. ஓகே. அதனால தான் இது வாஷ் பண்ண அது போடணும் அது வாஷ் அதனால தான் நான் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் எப்பவுமே இப்போ இதே சொல்லுவேன், எனக்கு எது பிடிச்சிச்ச கண்ணால அது நான் வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம கிட்ட இல்லைனாலும் அப்பவும் நம்ம லைஃப் பில்ட் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம வாங்கலாம், நாளைக்கு இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இல்ல, அதனால எந்த ட்ரெஸ் எனக்கு இப்போ இங்கிருந்த போற இடத்துல எங்க ட்ரெஸ் எனக்கு கண்ணில் பட்டுச்சா வாங்கிடுவேன். ஓகே. அதனால தான் எல்லா சீரியலும் நீங்க என்ன சீரியல் பாத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை கூட நான் ரிப்பீட் பண்ணதே கிடையாது. வடிவேல் சார் சொல்ற மாதிரி ரிப்பீட்டடா 365 டேஸ்க்கு 365 ட்ரெஸ். ஓகே. அவ்வளவு ட்ரெஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே. ஆனா அது அப்படியே வைக்க மாட்டேன். யாராச்சும் வருவாரல்ல ஓல்ட் ஏஜ் ஹோம்ல அது இது, அப்ப இயர்லி ஒன்ஸ் கொடுத்துடுவேன். மூட்டையா கொடுத்துடுவேன். ஓகே. ஆமா, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நிறைய பார்த்தோம். எல்லா வெரைட்டிலையும் இருக்கு. மாடர்னாவும் பண்றீங்க, ட்ரெடிஷ்னல் போனாலும் சூப்பரா பண்றீங்க, தீமா போனாலும் செம்மையா பண்றீங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரட்னு இருக்கும்ல, உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிக்கும்? அது அல்லாவுதீன் ஒரு இது பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த தெம்மா இருக்கட்டும், இதே இருக்கட்டும், அந்த அனிதாஸ் மேக்கப் ஸ்டுடியோன்னு பண்ணிட்டாரு அவரு. அப்புறம் ரோலிங் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு அரவிந்த் பண்ணாருமே, அவர் தெம் அந்த பிளானிங் எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ ஷூட்னா அதுதான். ஓகே. ஆமா. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து நார்மலாகவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஹோம்மேட் மேபி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் பேக் ஏதாவது சொல்லணும்னா எப்படி என்ன சொல்லுவீங்க? அது தமிழ் எப்படி சொல்லுவார், இது பஜ்ஜி போடுவார் தெரியுமா, அந்த கடலை மாவு. கடலை மாவு அது நேச்சர், அது நம்ம வீட்டில் பண்ணது கடலை மாவு. ஓகே ஓகே. அண்ட் கர்டு, அது அப்போ இது டர்மரிக், அந்த 3 மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா ஃபேஸ் சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். நான் எப்பவுமே அது ஃபாலோ பண்றேன். ஓகே. மக்களுக்கு நீங்க வந்து சஜஸ்ட் பண்றீங்க ஏதாவது ஒரு ஹேர் பேக் ஓகேங்களா? ஃபேஸ் வந்து ஓகே கிளியர் ஆயிடுச்சு, இப்போ ஹேருக்கு போறோம். ஹேருக்கு போடுனா இது மெஹந்தி தெரியுமா, அது லீவ்ஸ் வரும் தெரியுமா, ஒரிஜினல் மெஹந்தி லீவ்ஸ். அந்த லீவ்ஸ். ஓகே. அப்புறம் மெந்தியம். மெந்தியமா
வெந்தயம் கசரா இருக்கும்ல வெந்தயம் எல்லோ கலர்ல அது ஃபெனுக்ரீக் அது வந்து நீங்க ரைஸ் வடிக்கிறீங்களா தெரியுமா ஆமா அந்த வடிக்கிற கஞ்சி வரும் தெரியுமா அந்த கஞ்சியில நம்ம அந்த வெந்தயம் 3 days ஊற வைக்கணும் ஓகே அது இது வரும் முளைக்கேன்னு தெரியும் முளைக்கட்டி வரும் முளைக்கட்டி வரும் அது வந்ததுக்கு அப்புறம் அதுன க்ளீன் பண்ணிட்டு அது எடுத்து ஓகே நம்ம லீவ்ஸ்ல போட்டு அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி அந்த லீவ்ஸ் ஓகே அந்த லீவ்ஸும் ஒரே ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரும் அது போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நமக்கு ஹேருக்கு போட்டோம்னா உங்க லைஃப்லவே உங்களுக்கு பிளாக் ஹேர் ஒயிட் ஹேரே வராது சூப்பருங்க ஆமா ஒயிட் ஹேரே வராது செம்ம ஆமா அது ரெட் கூட ஆகாது அது என்னன்னா வெந்தயம் போடுறோம்ல அதனால அது ரெட் ஆகாது பிளாக்லவே இருக்கும் சோ நல்ல பிளாக் ஹேரா இருக்கு அதனால எனக்கு ஹேர் இவ்வளவு growth இருக்கு ஓ ஹேர் growthக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது ஹேர் growth dandruff அப்புறம் ஒயிட் ஹேரே வராது ஓகே செம்ம ஹெல்ப்ஸ் இருக்கு ஹீட் ரெடியூஸ் ஆகும் ஓகே அது நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அது ஆமா சூப்பருங்க ஸோ பொதுவாக வந்து ஸ்கின்னை அல்லது ஹேரை இல்லை பாடியை ரொம்ப வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும் அல்லது பிரைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஒரு மருந்துங்க ஒரே மருந்து எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு காமெடியில் வரும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆல்மண்ட் ஆயில் நம்ம தூங்கும் போது நைட்ல டெய்லி தலைக்கு பாடி ஃபுல்லா ஆல்மண்ட் ஆயில் வச்சு தூங்கிட்டோம் நம்ம ஸ்கின் செம்ம அழகா இருக்கும் சூப்பர் அது ஒரிஜினல் ஆல்மண்ட் ஆயில் ஓகே நம்ம இங்க கடையில எல்லாம் வாங்குறோம்ல அதெல்லாம் இல்ல சின்னதா வரும் ஒரிஜினல் ஆயில் வரும் இங்க இவருக்கு யாருக்கு நார்த் இந்தியன்ஸ்க்கு நிறைய கிடைக்கும் அது ஒரிஜினல் அந்த மாதிரி நம்ம ஆயில் மட்டும் யூஸ் பண்ணா வேற எந்த ப்ராடக்ட் வேணாங்க நமக்கு ஓகே ஸ்கின் அவ்வளவு அழகா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பர் ஸோ பியூட்டியை தாண்டி வெயிட் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சீரியல்லாம் இப்போ 5 வருஷம் 6 வருஷம் எடுக்கிறது கூட இருக்குது அதுக்குள்ளே குண்டாயிடும் கூடாது ஒல்லையிடும் கூடாது அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பற்றியே தெரியாதுங்க எனக்கு நல்லா சாப்பிட்றேன் நல்லா தூங்குறேன் எனக்கு எது வேணுமோ எது வேணுமோ அதை சாப்பிட்றேன் ஓகே கடவுள் கொடுத்த கிஃப்ட் ஓகே வரமாட்டேன் அப்படின்னா உங்கள் டெய்லி ரொட்டீனில் டயட் என்ன இருக்குது எதுவுமே கிடையாது எல்லாமே எப்படி சாப்பிடுவாரோ அப்படிதான் சாப்பிடுறேன் சூப்பருங்க மனசு நல்லா இருந்தா போதும் எல்லாமே நல்லதுதான் நல்லா ஓகே சரி உங்க லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் என்ன விதமானது சாப்பிடுவீங்க எல்லாரும் இது பசங்களும் இது சாப்பிடுவா அது ஸ்பெஷலா எதுவுமே இல்லைங்க சூப்பருங்க ஆமா ஒரு கஞ்சி கிடைச்சா கூட சாப்பிடுவேன் பசிக்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வரும் அந்த சாப்பாடு கிடைச்சிடணும் நமக்கு இல்லைன்னா எனக்கு யார் மேல அந்த கோவம் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் பசிக்கும் போது ஓகே சாப்பாடு இருக்கணும் இல்லைன்னா நான் சாப்பிடுறது கொஞ்சம் தான் ஓகே நான் எனக்கு ஹெவியாலாம் அப்போ இந்த லிமிட்டை சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்தா அதை அப்படியே பழகவாயிடுச்சு இப்போ எவ்வளவு சாப்பாடு இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் என்னால ஓகே அதனால அந்த 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 டைமுக்கு அது அந்த சாப்பாடு வரலன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும் சாப்பிடுறதே கொஞ்சம் அதையாச்சும் டைம் கொடுங்கடா விட்டுடுங்கடா முடியல ஓகே சூப்பர் ஸோ இப்போ வந்து காமனான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நான் ஒரு 4 ப்ராப்ளம் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் டார்க் சர்க்கிள்ஸ்னா தான் சொன்னல ஆல்மண்ட் ஆயில் ஓகே கொஞ்சம் அதில் ஒரிஜினல் மஞ்சள் ஓகே போட்டோம்னா அதே போயிடும் சூப்பர் ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கும் இல்லையா ஓப்பன் போர்ஸ் ஸ்கின்ல ஓப்பன் போர்ஸ் இருக்குல்ல அதுக்கு என்ன பண்றீங்க அது எனக்கு உங்களுக்கு இல்ல வந்தது கிடையாது அது பண்ணது கிடையாது ஓகே சோ இப்போ வெயிலலாம் போகும்போது நல்ல டேன் ஆயிடும் அப்பப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க பொட்டேட்டோ என்ன பண்ணுவீங்க பொட்டேட்டோ கட் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டேனா ரா பொட்டேட்டோ கட் பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணிட்டேன்னா டேன் ஒரு அளவுக்கு போகும் எல்லா பார்லர் அது இதுன்னு போவாரு ஆனா நம்ம வீட்லவே பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ கட் பண்ணி நீங்க வேணா 1 வீக் கண்டினியூஸ்லா குளிக்கிற ஒரு 1 hour முன்னாடி பண்ணிட்டு அப்புறம் குளிங்க சூப்பரா இருக்கும் ஸ்கின் சூப்பருங்க நல்ல இது புதுசா இருக்கு அப்படியே டைரக்டா ஸ்க்ரப் பண்ணி பொட்டேட்டோல வந்து நமக்கு இது கிடைக்கும் இந்த டேன் போறது புரோட்டீன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு ஓகே அதெல்லாம் நான் இன்னைக்கு இதெல்லாம் எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது ஓகே அவரெல்லாம் ஹோம்மேட் தானே அப்பெல்லாம் இங்க இருக்கு கரெக்ட் ஓகே சோ உங்க ஸ்கின் வந்து எப்படி நார்மல் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா ஆயிலி ஸ்கின்னா நார்மல் ஸ்கின் ட்ரை கிடையாது ஆயிலி கிடையாது நார்மல் சோ அத மேனேஜ் பண்ணனும்ன்ற இந்த அவசியம் இல்ல நார்மலா அப்படி இருக்கலாம் ஓகே சோ பிம்பிள்ஸ்லாம் வந்திருக்கா பிம்பிள்ஸ் எப்படி கியூர் பண்றீங்க மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா வரும் ஓகே அப்புறம் 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஓவரா வரும் இது மட்டும் எனக்கு என்னோட யாருக்கு நடக்குமோ தெரியும் எனக்கு மட்டும் 5 இயர்ஸ் ஒன்ஸ் எனக்கு பிம்பிள்ஸ் வரும் ஓகே ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லா வரும் எல்லாம் நினைச்சோம் ஐயோ ஃபேஸ் என்ன இப்படி ஆயிடுச்சு நான் அப்போ சொல்றேன் ஒரு மாசம் அப்படிதான் இருக்கும் கவலைப்படாதீங்க திருப்பி என் ஸ்கின் எனக்கு வந்துடும் என் ஸ்கின் மேல வந்து மார்க் இருக்காது
அதுதான் அடுத்து கேட்க வந்தேன். இவ்வளவு பிம்பிள்ஸ் வருதுன்னா மார்க்ஸே தெரியலையே. நான் இப்போ ராசாத்தி டைம்ல தான் வந்தது லாஸ்ட். அதுக்கப்புறம் இன்னும் வரல, இன்னும் 5 இயர்ஸ் ஆகல. ஓகே. அது எனக்கு டைம் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்ல பயந்துட்டேன், ஐயோ என் ஃபேஸ் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி போயிடுச்சு, திருப்பி 5 இயர்ஸ்க்கு வந்துச்சு. ஐயோ என்னது இது இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதோ, இது வெகேஷன் மாதிரி வந்துட்டு போது போலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்ப யாரு சொன்னா அது பண்ணு இது பண்ணு இது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதான் வந்தது அதான் போகுது, எதுவுமே பண்ண, அது பண்ணு இது பண்ணு பயந்துட்டு. என் ஃப்ரெண்ட்ஸும் எங்க செட்ல ஷூட்டிங்ல கேமராமேன் அந்த ராசத்தி டைம்ல என்னம்மா ஃபேஸ்ல இப்படி ஆயிடுச்சு, ஆட்டோ விடுங்க அதே போகுது கவலைப்படாதீங்க, நான் எதுவுமே பண்ண, எதோ பண்ணாதான் அது. ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம்னா பண்ணுங்க, எதனா வந்தா ஐயோ இது வந்துச்சு அது போகணும் அங்க போகணும் இது பண்ணணும், அது பண்ணதான் தப்பு. அதோட அது விட்டுடுங்க, அதையே போயிடும். வந்தது தெரியும், அதுக்கு போறதும் தெரியும். நம்ம எதனா பண்ணிதான் அது ஸ்பாயில் ஆயிடும், நிறைய அக்ரிகேட் ஆயிடுது, சில பேருக்கு ஹோல்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஆகும். அது வந்து அது பாட்டுக்கு அது விட்டுடுங்க, அதே போயிடும். ஓகே. ஆமா. சோ இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு ஷூட், இம்பார்ட்டன்டான ஷூட் இருக்கு, திடீர்னு ஒரு பிம்பிள் வந்துட்டா என்ன சொல்றது, நீங்க எப்ப போட்டோ ஷூட் இருந்து எனக்கு ஒரு பிம்பிள் வருவாங்க, அது என்ன திருஷ்டி சுக்க மாதிரி வருமா என்னமா தெரியாதுங்க. ஓகே. இப்போ நாளைக்கு ஷூட் நினைச்சுக்கோங்களே, அதுக்கு முன்னாடி கிளியரா இருக்கும். இப்போ கூட பாருங்க, ஆமாங்க நேத்து ஷூட் இருந்தது, முந்தா நேத்து தான் வந்தது அப்படி. ஓகே. ஷூட் இருந்தா அப்ப அது தெரிஞ்சிருது மட்டும்தான். அது இந்த மாதிரி ஸ்பெஷல் எதனா ஷூட் இருக்கும்போது தான், டெய்லி ஷூட்டுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த தடவை ஸ்பெஷல் ஷோ போறேன்னு நினைச்சுக்க. நேத்து பொங்கல் ஷோ இருந்துச்சு, முன்னாடி இது ஃபுல் கிளியரா இருந்தது, நைட் வந்தது. ஓகே. அப்படி உங்களுக்கு ஷூட் ரிமைண்டர் மாதிரி ஏதாயிடுச்சு. என்னடா இப்படி ஷூட் இருக்கும்போதே ஒரு பிம்பிள் வருதுல. ஓகே சரி. ஓகே. இப்போ நீங்க வந்து ஷூட் பண்ணும்போது நிறைய ஹீட் டூல்ஸ்லாம் ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் பண்றது, கர்ல் பண்றது அந்த மாதிரி. அதனால நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்குங்க. முடி ஆக்சுவலி இன்னும் ரொம்ப இருந்ததுங்க முடி. இப்பெல்லாம் லீவ்ஸ் எல்லாம் எங்க கிடைக்க மாட்டுது, மேந்தி லீவ்ஸ். அதனால இப்பெல்லாம் பண்றது கிடையாது. நான் கிடைச்சா கண்டிப்பா அது ஃபாலோ பண்றேன். நிறைய பண்ணுவீங்க? ஆமா, டைம் கூட இல்ல எனக்கு. சரி, நான் இங்க வீடு இல்ல, இங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்றேன். பெங்களூர்ல இருந்தா தனியா இருப்பல, ஐயப்போ யார் பண்ணுவாருன்னு சொல்லி விட்டுடுவேன். ஆனா அதெல்லாம் பண்ணணும். இப்போ ஹேர் ரொம்ப கொட்டுதுங்க, அந்த ஹீட்டுக்கு கிரிம்பிங், அது ஸ்ட்ரைட்னிங். ஆனா இப்போ நான் எதுவுமே பண்ணதே கிடையாது ஷூட்டிங்ல. கிரிம்பிங் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. ஓகே. சப்போஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்போ உங்க ஹேர் நல்லா ட்ரையா இருக்கும். ஆமா. அப்படி ட்ரையா இருக்கும்போது அதை நீங்க சரி பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? பேக் மாதிரி அதையும் அப்படியே விட்டுடுவீங்க? சோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வந்த மாதிரி அதுவா போய்டுன்னு விட்டுடுவீங்க எல்லாம்? ஆமா, நான் ஹோம்மேட்ல ஆயில் ஒன்னு வச்சுக்கிட்டேன், நானே பண்ணிட்டு. ஓகே. அதனால அதுவே போடுவேன். அது போட்டவே எனக்கு சரியாயிடும். என்ன ஆயில் அது, எப்படி என்ன பண்ணீங்க? அது வந்து கோகோனட் பியூர். கடையில வாங்க, அதை நம்ம தான் ரெடி பண்ணணும். கோகோனட் ஆயில் தெரியுமா? கோகோனட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணுமா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இது தேங்காயில. தேங்காயில தாங்க ப்ரொசீஜர் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது ட்ரை பண்ணணும். தேங்காய் ஃபுல் ட்ரை பண்ணிட்டு நம்ம அந்த ஆயில் பண்ற கடைக்கு போய் கொடுத்தோம்னா அவர் ஆயில் போட்டு தருவார் நமக்கு. ஓகே ஓகே. நீங்க ஒரிஜினல். ஓகே ஓகே. பியூர். சரியா? அந்த மாதிரி ஆயில் கிடைக்கும் ஊர் சைடுல இல்ல. நான் போய் அங்க இருந்து எடுத்து வரேன். அது வீட்ல பண்ற மட்டும் ஆயில் மட்டும் தான் எடுத்து வரேன். ஓகே. அந்த எடுத்து வந்து அப்ப ஆலுவேரா இருக்கும் தெரியுமா? ஆலுவேரா ஃபுல்லா ஒரு ஸ்லைஸா பெருசு பெருசா ஒரு 5-6 எடுத்துட்டு அதுக்குள்ள வெந்தயம் போட்டுட்டு உள்ள மிடல் எதுவுமே எடுக்க கூடாது. மிடல்ல கட் பண்ணி ஓபன் பண்ணி அதுக்குள்ள வச்சுட்டு பேக் பண்ணி கிளீனா கவர் பேக் பண்ணிட்டு ஒரு 3-4 டேஸ் ஒரு இடத்துல யாருமே பீரியட்ஸ் எதுவுமே ஆகக்கூடாது. ஓகே ஓகே. டச் பண்ணக்கூடாது அதெல்லாம். சரியா? அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அது 4 டேஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி பிளாக் கலர்ல முளைச்சு எல்லாம் வரும். கருப்பா இருக்கும். அது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எப்பவுமே நல்ல விஷயம் அப்படிதான், கெட்டதாவே இருக்கும். ஓகே. அது அப்ப ஒரு பிளேட்ல வச்சுட்டு நம்ம சன்ல வச்சுக்கணும். ஃபுல்லு ட்ரை ஆகணும், புடியான மாதிரி. ஓகே. ஃபுல்லு ட்ரை ஆகிட்டு அதை மிக்சியில போட்டு அது பவுடர் பண்ணிட்டு இந்த கோகோனட் ஆயில அதை போட்டுட்டு ஒரு 3 டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஹேர் செம்மையா இருக்கும். சூப்பருங்க. பரவாயில்ல, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங் ஹேர், ஷார்ட் ஹேர்லாம் லாங் ஹேர் ஆயிடுமா? இல்ல டெஃபினெட்லி ஆகும். ஓகே. நான் கண்டிப்பா வந்து இத ட்ரை பண்ணிட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு ரொம்ப பேருக்கு நான் அது பண்ணிட்டு கொடுத்தேன். நீங்களே செஞ்சு கொடுத்தீங்க? நல்ல ரிசல்ட் இருந்ததா? ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒவ்வொரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்க போகிறேன். அதில் உங்களுக்கு எந்த பிராண்ட் ஃபேவரட்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? காஜல், கலர் பார். சூப்பர். லிப்ஸ்டிக், கலர் பார். ஃபேஸ் வாஷ், ப்ளம். ஓகே. மாய்ஸ்சரைசர், ப்ளம். பாடி லோஷன், ப்ளம். என்னங்க ப்ளம் ஃபேனா நீங்கள்? ப்ளம் ஆக்சுவலி அது வந்து நேச்சுரல். அது ஓகே, செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. வேணா ட்ரை பண்ணுங்க. எல்லாம் நினைச்சோம் அல்ல, ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மையாகவே நேச்சுரலாக இருக்குது.
ஓகே. அந்த கம்மிக்கு கூட கிடைக்கும் நமக்கு. கம்மி ரேட்லேயே நல்ல ப்ராடக்ட்னா அது ப்ளம் தான் சொல்லுவீங்க. ஆமாம். ஓகேங்க, சூப்பர். ஸோ பர்ஃப்யூம் சீகே. க்யூட்டாக சொல்கிறீங்க. சன்ஸ்க்ரீன் ப்ளம் தான். ப்ளம். ஷாம்பு ப்ளம். கண்டிஷ்னர் போட மாட்டீங்க. மாட்டீங்க. ஏன்? இல்லை, செட் ஆகாது எனக்கு. ஓகே. அது வந்து சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு வந்து டேங்கிள்ஸ் இல்லாம நீட்டா இருக்கும். லாங்குங்க, அது அவ்வளோலாம் பேஷன்ஸ் இல்லை எனக்கு. பொறுமை இல்ல. குளிச்சுட்டுமா வந்துட்டுமா திருப்பி கண்டிஷனர் போட்டு திருப்பி எதுவும் மெயின்டைன் பண்ண முடியாது. கஷ்டம். நான் டெஃபினெட்லி 2 days கொஞ்சம் தலைக்கு குளிப்பேன். ஓகே. அதனால என்னால் அவ்வளோலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓ சரி சரி. ஓகே. சீரம் எல்லாம் யூஸ் பண்ணல. பண்றது இல்ல. சூப்பருங்க. ஆயில் அதான் நீங்க சொன்ன அது ப்ரிப்பேர் பண்ண ஆயில். coconut ஓகே, oil. சூப்பருங்க. ஸோ இப்போ பியூட்டி சைடு ஓகே முடிச்சிட்டோம். ஹெல்த்துக்காக இப்போ எந்த அளவுக்கு நமக்கு பியூட்டி நமக்கு நல்லா இருக்கணுமோ ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஷூட்லாம் போக முடியும். அதுவும் ஷூட் போனால் சொன்ன நேரத்துக்கு வர முடியாது, தூக்கம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஹெல்த்து நான் சொல்லும் போது எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணுங்க. ஹெல்த் தானாவே நல்லா இருக்கும். அதுதான் என்னோட சிரிப்பு தான் எல்லாத்துக்குமே மருந்துன்றீங்க. நீங்க எவ்வளவு சிரிப்பீங்களோ உங்க ஸ்கின் அவ்வளவு நல்லா இருக்கும், உங்க மனசு உங்க ஹார்ட் அவ்வளவு நல்லா இருக்கும். சூப்பர். ஆமா. அடுத்த क्वेश्चनக்கு இதே தான் ஆன்சர் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கும் சிரிப்பு. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மருந்து. சிரிச்சா நல்லா இருக்கலாம், ஹெல்தியா இருக்கலாம், அழகாவும் இருக்கலாம். எப்பனா ரொம்ப டிப்ரெஷன் போன ஒரு நல்ல பாட்டு கேளுங்க, தானாவே சரி ஆயிடும் மூடு. ஓகே. ஸோ நீங்க மியூசிக் லவர் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது? நானும் எல்லாமே ஏஆர் ரஹ்மான் இட்ஸ் கேட்குறேன், இளையராஜா இட்ஸ் கேட்குறேன். எல்லாமே ரொம்ப பிடிச்சி ரிப்பீட் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன். பழைய பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வர சாங்குக்குன்னா இளையராஜா இட்ஸ் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆமாம். உங்களோட பியூட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸ்டேட்மெண்ட் அதான் நான் சொல்கிறேன்ல, பியூட்டிக்காக நான் எதுவே பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு சிரிச்சிட்டு எல்லாருக்கிட்ட நல்ல மனசோட நல்லா பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டே இருங்க, பியூட்டி தானாவே வரும். சூப்பருங்க. எல்லாத்துக்குமே இது இந்த ஹோல் இன்டர்வியூல கவர் பண்ண விஷயம் சிரிச்சிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்றதுதான். சூப்பருங்க. எனக்கு டாக்டர் கூட ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு டாக்டர் கூட சொல்லு, துபாய் போனதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு, ஸ்கின்னு நல்லா இருக்கு. நான் சும்மா ஆர்டிஸ்ட் இல்லை, எங்கே போனால் ஸ்கின்னு பற்றி தான் கேட்கும். ஒரு ஸ்கின்னு நல்லா இருக்கு என்ன பண்ணு, நீ சிரிச்சிட்டே இரு, ஸ்கின் எவ்வளவு நல்லா இருக்கும் நீயே பாரு. ஓகே. அது அப்படியே தலைக்குள்ள அப்படியே போயிடுச்சுங்க. அதாவது நான் சொல்லி கொடுக்குறது அதுதான், சிரிச்சிட்டே இருங்க, அதை ஃபாலோ பண்றீங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி கரெக்டாவும் இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். சூப்பர் ரம்யா. நானும் பெங்களூர்ல ஒரு ரிலையன்ஸ் ட்ரெயின்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது பில்லிங் செக்ஷன்ல. சரியா, நான் படிச்சது 4th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், ஆனா எனக்கு இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால வேலை கிடைச்சிச்சு எனக்கு. எப்படியும் வேலை செய்யும்போது அங்கே கன்னடா சீரியல் டைரக்டர் ஒருத்தர், அவர் ஒய்ஃப் கூட ஷாப்பிங் வந்தார். அவர் நான் தான் எல்லாம் காமிச்சு எல்லாம் பில்லிங் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். அவர் சடனாக பில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட்டு பண்ணுவியாமா, இந்த மாதிரி கேரக்டர் வேணும். சூப்பர். அதில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் நான் பண்ணேன். ஓகே. ஆனால் அதனால தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன் நான். 1.5 வருஷமாக நாங்கள் பேசாமல் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியும். ஒரு வருஷம் இந்த மாதிரி யாராவது ஒரு கப்பல் யாராவது பண்ணுவாங்களா?